Hello friends, Anna University website. Hello friends, Anna University websiteல ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ரிசல்ட். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியல. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து என்னன்னா, அந்தந்த கரஸ்பாண்டிங் காலேஜ் ஸ்டாஃப் கிட்ட கேட்டு ரிசல்ட்டை வந்து பார்க்குறது. ஓகேவா? ஸோ அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா, இன்ஸ்டியூஷன் லாகின் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதாக இருக்குது. ஸோ அவங்க இன்ஸ்டியூஷன் கோட், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, கேப்சி கோட் எல்லாமே டைப் பண்ணி லாகின் பண்ணி ஓவரால் டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க வந்து பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஸ்டூடெண்ட் லாகின் ஒன்று இருக்குது. ஓகேவா? இதை கிளிக் டு ரீடாக்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, ஸ்டூடெண்ட் நேம், அதுக்கப்புறம் காலேஜ் கோடு, காலேஜ் நேம். ஓகேவா? ஒரு டேப் இருக்கும். ஓகேவா? சிலவங்களுக்கு தெரியும், பிகாஸ் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி தெரிய வாய்ப்பே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா, இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், மார்க்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது நீங்கள் கரண்ட் செமஸ்டருக்குள்ள மார்க். ஓகேவா? சப்ஜெக்ட் கோட் இருக்கும், சப்ஜெக்ட் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின கிரெடிட்ஸ். ஓகேவா? அந்த கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் செம், தேர்ட், ஃபிஃப்த், செவன்த். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைட் இல்லை அட்டென்ஷன் ஆல் இன்ஸ்டிடியூஷன் வியூ ஆல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து என்ன மூவ் ஆகிட்டே இருக்குன்னா, ரீவால்யூஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்குள்ள லாஸ்ட் டேட். ஓகேவா? அதாவது 24/3/2026. ஆக்சுவலி 24/3 வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. பட் இதில் வந்து சம்திங் ஏதோ எரர் ஆயிருக்கு போல இருக்குது, மண்டேன்னு போட்டிருக்காங்க. ஸோ 24/3/2026 நீங்கள் வந்து ரீவால்யூஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ ரீவால்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரொசீஜர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து 300 ருபீஸ், 2 சப்ஜெக்டாக இருந்தால் 600 ருபீஸ். ஓகேவா? ப்ளஸ் 50 ருபீஸ் டிடி. அதாவது டிடி வந்து இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் அப்ளை பண்ணாலும், 2 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணாலும், 3 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணாலும் ஒரு 50 ருபீஸ் மட்டும்தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் தி பேங்க். ஓகேவா? சில காலேஜஸ்ல வந்து வேற பேங்க் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ 50, சிலவங்க வந்து 100 யூஸ் கேட்பாங்க. ஓகேவா? அது டிடி பொறுத்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீவால்யூஷன் பேப்பர் வந்ததுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் ஸ்டாஃப் எவாலுவேட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த சப்ஜெக்ட் பாஸ் ஆகுமா இல்லையான்னு பார்ப்பாங்க. பாஸ் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபர்தராக நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு போவாங்க. அதான் வந்து ரீவால்யூஷன். ஓகேவா? ஸோ அந்த ரீவால்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 400 ருபீஸ், 2 சப்ஜெக்டாக இருந்தால் 800 ருபீஸ், 3 சப்ஜெக்டாக இருந்தால் எவ்வளோ 1200 ருபீஸ். ஓகேவா? ப்ளஸ் 50 ருபீஸ் டிடி, இல்லைனா ப்ளஸ் 100 ருபீஸ் ஆகிக்கலாம். ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ.